இப்படி நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ரைசஸ் ஆஃப் பீனட் பேக்கெட்ஸ் இன் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் 2 cities ஆர் கிவன் பிலோ. ஓகேங்களா? இன் விச் சிட்டி ப்ரைஸஸ் வேர் மோர் ஸ்டேபிள். ஸோ 2 சிட்டியில் ஏபி 2 சிட்டி கொடுத்துருக்காங்க. 2 சிட்டியில் எது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எதோட வேரியன்ஸ் கம்மியோ அதுதான் வந்து ஸ்டேபிள் அப்படின்றது தான் நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே அதாவது சிட்டி ஏக்கும் சிட்டி பிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சம்மில் சிட்டி ஏ. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறேன், XIன்னு எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க டேட்டாலாம் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து 20, 22, 19, 23, 16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து சிக்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால நான் டிஐ கண்டுபிடிக்கிறேன். அதாவது இதுதான் வந்து எக்ஸ்ஐனா இது டிஐ கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிஐ அப்படின்றப்ப நான் என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பார் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸை கூட்டணும். ஸோ அப்போ எக்ஸ் பார் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். 20, 42, 52, 61, 84, 90, 100 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 100 அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சிக்மா எக்ஸ்ஐ. ஸோ எனக்கு ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை என். ஓகேங்களா? ஸோ அப்போ சிக்மா எக்ஸ்ஐ அப்படின்றது 100, என்னன்றது 1, 2, 3, 4, 5 டேட்டா 5 அப்படின்றப்ப கட் பண்ணால் 20 அப்படின்றதான் எக்ஸ் பார். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டிஐ அப்படின்றதுல எக்ஸ் மைனஸ் 20 அப்படின்னு எழுதலாமா? இது கூட தேவையில்லை. ஸோ எக்ஸ் மைனஸ் 20, ஏன்னா 20ன்றது என்னது எனக்கு மீன். அப்போ 20 மைனஸ் 20 0, 22 மைனஸ் 20 அப்படின்றது 2, 19 மைனஸ் 20 அப்படின்றது -1, 23 மைனஸ் 20, 316 மைனஸ் 20 மைனஸ் 4. நான் இதை ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 தான். ஓகேங்களா? அடுத்தது டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிஐ ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர் 0, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இது எல்லாத்தையும் கூட்டினா 20 + 9 10 30. ஓகேங்களா? சிக்மா டிஐ ஸ்கொயர் அப்படின்னா 30. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் தான் சிட்டி ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு நான் சிக்மா கண்டுபிடிக்கலாமா? கீழே எழுதுறேன், சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன், அதாவது சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சிக்மா டிஐ அப்படின்றது இதுதான், நம்மளுக்கு வந்து கூட்டினீங்கன்னா 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் இருக்குது 30 பை என்னன்றது எவ்வளவு 5 மைனஸ் 0. ஸோ இதை கட் பண்ணால் எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம், 2.45 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சிக்மா வந்து 2.45. நெக்ஸ்ட்டு அவன் கேட்டிருக்கிறது என்னது, எக்ஸ் பார் அப்படின்றது சிக்மா எக்ஸ்ஐ பை என். சிக்மா எக்ஸ்ஐன்றது 75. ஓகேங்களா? அதான் சிக்மா எக்ஸ்ன்றது எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு அர்த்தம் 75. நம்பர் ஆஃப் 5 வந்து 5 நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ 75 இதையும் கட் பண்ணிங்கன்னா 15 5s are 75. ஸோ அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15. அதான் எழுதுகிறேன், டிஐ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15. இப்போ 10லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணால் -5, 20லேருந்து 15 5, 18லேருந்து 15 3, 12லேருந்து -15 அப்படின்னா -3, 15 to 15 0. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிக்மா டிஐ வந்து கண்டிப்பாக 0. அடுத்தது டிஐ ஸ்கொயர் எழுதுங்க. 5 ஸ்கொயர் அப்படின்றப்ப மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் ப்ளஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 50, அடுத்து ஒரு 18, 68. என்னது, சிக்மா டிஐ ஸ்கொயர் அப்படின்றது 68. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்டு டிவியேஷனுக்கான ஃபார்முலா எழுதலாமா? இங்கே எழுதுன மாதிரியே தான் இங்கேயும் ஸ்டாண்டர்டு டிவியேஷனுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டு டிவியேஷனுக்கான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க டேட்டாவை எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் இங்கே இருக்குது 68/5 மைனஸ் சிக்மா டிஐ, இதெல்லாம் 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மட்டும்தான் இருக்குது. கட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும், 155 அகெயின் 18ல் 3 5, அடுத்தது 3ன்றப்போ 6 5s are 30. ஓகேங்களா?
ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13.6 அப்படின்றது வரும். இதை கட் பண்ணால் 13.6 அப்படின்றத ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ சைடில் யூஸ் பண்ணுறேன். 13.6 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி டபுள் டிஜிட்டு. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி டபுள் டிஜிட்னா 3 எடுக்கிறேன். 3 3s are 9. அகெயின் 4 6 பாயிண்ட் இருக்குது. ஸோ 6ன்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன், அகெயின் ஒரு 6 இதை டபுள் ஆக்கிட்டேன். 6க்கு பக்கத்தில் என்ன போடுறோமோ அதுதான் இங்கே வரும். நான் 6 போட்டேன் அப்படின்னா 7 7s are 49 அது வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ 6 தான் போட முடியும். நான் 6 போடுறேன். 6 6 are 36 6 6 are 36 + 9 39. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 39 வருது. இது வந்து என்னென்னா வெறும் 6 மட்டும் இறக்கக்கூடாது, டபுளாக தான் இறக்கணும். ஸோ அப்போ 60 60ன்னு இறக்குறேன். ஓகேங்களா? இது நான் 7 போட்டேன் அப்படின்னா 7 7s are 49 வரும். அடுத்து 7 6 are 42, அதுக்கப்புறம் 46 தாண்டி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு கரெக்டானது. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். 460 - 396. ஓகேங்களா? இது ஒரு 4, அது ஒரு 60 64. அடுத்தது ஒரு டபுள் ஜீரோ இறக்கிருங்க. இங்கே 3 6 நான் 72ன்னு போடுறேன். 72 பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் அந்த 64க்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 7s are 48. 8ன்னு போட்டிங்கன்னா 7 8s are 56. 9 போட்டிங்கன்னா 63 தாண்டி போயிடும். ஓகேங்களா? அப்போ 8 தான் செட் ஆகும். ஸோ இங்கேயும் 8 8 8s are 64 6 ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய நம்பரை இங்கேயும் தான் வரும். இந்த நம்பர் நான் வந்து 7 யோசித்தேன்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் அந்த 7ஐ மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 49 வரும். 64க்கு உள்ளே தான் இருக்குது. அடுத்தது 9 நான் போட்டேன். 9ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 63ன்னு வரும். ஸோ உள்ளே தான். பட் ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு 9 போட்டிங்கன்னா இதெல்லாம் 81 அந்த மாதிரி போகும்போது 63ன்றது 64 தாண்டியே போயிடும். ஸோ அப்போ 9 செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 8ஐ நான் எடுத்து போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும் அவசியமே இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த நம்பர் இருந்தால் போதும். ஸோ 3.68 அப்படின்றது தான் என்னது இந்த சிக்மாவோட ஆன்சர் 3.68. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிட்டி பிக்கு, இது வந்து சிட்டி ஏக்கு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எடுக்கிறேன். சிக்மா பி டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி நான் என்ன எழுதுறேன், சிக்மா பின்றது 3.68 டிவைடட் பை எக்ஸ் பார், இதுக்குரியது எவ்வளவு 15 இன்ட்டு 100%. ஓகேங்களா? கட் பண்ணேன் அப்படின்னா 3 5s are 15, 25s are 100. ஓகேங்களா? ஸோ இதை 3ஆல் கட் பண்ணியிருக்கேன், இதை வந்து 20ஆல் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அகைன் 3ஐ நான் இங்கே கட் பண்ணுறேன். 133.23s are 6, 2 3s are 6, அடுத்து 2 வருது 6, 1.226ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒரு 0 வேறு இருக்குது. ஓகேங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 2 6 are 12, 2 2s are 4 + 1 5, 2 2s are 4 1 2 2. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. பட் ஒரு 0 இங்கே இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வச்சாலே போதும். ஸோ எனக்கு வந்து ஆன்சர் 24.52 அப்படின்றது வருது. ஓகேங்களா? ஸோ சிவி பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பர்சன்டேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சிவிஏன்னு வச்சுக்கோங்க, இது சிவிபின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிவிஏன்றதை விட சிவிபி தான் அதிகம். ஓகேங்களா? தட்ஃபோர் சிட்டி பி தான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்டூடெண்ட், நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.